ஹே காய்ஸ், இது ஃப்ரைடே எடுத்த விலாக் தான். வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் பண்டிகை போயிட்டு இருந்துச்சுல, அதோட திருக்கல்யாணம் விலாக் தான் இது. நாளைக்கு மதர்ஸ் டே. மதர்ஸ் டேல என்ன ஸ்பெஷல்? அஃப்கோர்ஸ் நம்மளோட மதர்ஹுட் தான் ஸ்பெஷல். என்னோட மதர்ஹுட் எனக்கு என்ன டீச் பண்ணுச்சு, அதில் என்னோட ப்ரெக்னென்சி பீரியட் எனக்கு என்ன டீச் பண்ணுச்சுன்னு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட ப்ரெக்னென்சி பீரியடில் என்னென்ன விஷயம், அதாவது ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க, இல்லைனா இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னு நினைக்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய உமன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னோட ப்ரெக்னென்சி பீரியட் பற்றி சொல்லணுன்னா, எல்லாரும் மாதிரியும் 5th மந்த் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வாமிட் கூட கிடையாது. 5th மந்த்து அனாமலி ஸ்கேனுக்கு போயிருந்தோம். அப்போ தான் ட்விஸ்ட்டே ஆச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிடுச்சு, செர்விக்கல் சர்க்குலாஜ் போடணும்னு சொல்லிட்டு. எவ்வளோ உமன்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் இருக்குன்னு தெரியல. ரொம்ப இயர்லியராகவே ஒரு சில பேருக்கு வந்து இந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு ஸ்டிச்சு போடுவாங்க. அதான் செர்விக்கல் சர்க்குலாஜ்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து 5th மந்த்தில் ஓப்பன் ஆகிடுச்சு. அழுது அழுது பில்லோவே நனைஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக அழுது முடிச்சுட்டு டாக்டர் கூப்பிட்டு சொன்னேன் நான் ஒரே விஷயம், என்ன ஆனாலும் சரி, நான் என்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லுங்கள், என் குழந்தைய மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்கன்னு. அந்த செகண்ட் நான் என்னையே டிஃப்ரெண்ட்டாக பார்த்த ஒரு விஷயம், ஊசிக்கே பயப்படுற ஆளு பிரியா. ஆனால் அவள் வந்து இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி தான் குழந்தைய காப்பாற்றிடணும் அப்படின்ற விஷயத்தில் தைரியமாக போய் ஆப்ரேஷன் தேட்டரில் படுத்துட்டா. இந்த விஷயத்தில் நான் எனக்கு இவ்வளோ தைரியம் இருக்குன்றதை நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன். அடுத்து அங்கேருந்து 5 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் ஃபுல் பெட் ரெஸ்ட்டு. எந்த அளவுக்குனா, என் கட்டிலுக்கு கீழே கால் வைக்கிற இடத்துல செங்கல் வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட தலைகீழாக படுத்திருக்க மாதிரி தான். அந்த டைஜஷன்லேருந்து, அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்லேருந்து எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் மட்டும் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தேன்னு சொன்னால் அது பொய்யாயிடும். என் அம்மா, அப்பா, என் மாமியார் சொல்லிட்டாங்க, கூட்டிகிட்டு வா, என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலான்னு. என் வீட்டுக்கார் 4 மாதம் ஆஃபீஸை வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு, அவரோட பார்ட்னர் நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணி, ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து நிறைய பண்ணி தான் என் குழந்தை இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் நான் பெத்தெடுத்தேன். அதுக்காக மற்ற ப்ரெக்னென்சிலாம் ஈஸின்னு சொல்லிட முடியாது. என் ஃப்ரெண்டு அவளோட 9th மந்த் வரைக்கும் வாமிட் எடுத்தா. ஒரு சிச்சுவேஷனில் ரத்த வாந்தியே எடுத்தா. இந்த மாதிரி ஒவ்வொரு உமனும் ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு தான் தான் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் நிறைய ஆம்பளைங்க ப்ரெக்னென்ட் ஆனோடனே அம்மா வீட்டில் விட்டுருவாங்க. குழந்தை பிறந்தோடனே என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனால் உங்கள் குழந்தை வயிற்றில் உருவாகும்போது அந்த உருவாகிறதுக்கு ஒரு அம்மாவாக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஒரு அப்பாவாக அந்த குழந்தைக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவோட மனசில் லைஃப் லாங் இருக்கும். இது யாராவது இப்போ உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதை பற்றி கண்டிப்பாக யோசிங்க. இந்த ப்ரெக்னென்சி எனக்கு டீச் பண்ண விஷயம், என்னோட தைரியம். உங்கள் ப்ரெக்னென்சியில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். டாட்டா.